இந்திய ரயில்வே தட்கல் ரயில் டிக்கெட் முன்பதிவில் முறைகேடுகளை தடுக்க புதிய நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. ஜூன் மாத இறுதிக்குள் தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்படும் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்த புதிய நடைமுறை உண்மையான பயணிகளுக்கு முன்னுரிமை வழங்கும் நோக்கத்துடன் அமல்படுத்தப்படுகிறது. புதிய விதிமுறைகளின்படி பயணிகள் தங்கள் IRCTC கணக்குகளை ஆதார் எண் மூலம் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் தட்கல் டிக்கெட் முன்பதிவின் முதல் 10 நிமிடங்களில் ஆதார் சரிபார்ப்பு செய்யப்பட்ட பயணிகளுக்கு மட்டுமே முன்பதிவு செய்யும் அனுமதி வழங்கப்படும். அதிகரிக்கப்பட்ட முறைகேடுகளை தடுக்க அதிகாரப்பூர்வ பயண முகவர்களுக்கும் இந்த 10 நிமிடங்களில் முன்பதிவு செய்ய அனுமதி வழங்கப்படாது. மேலும் ஆன்லைன் மட்டுமின்றி ரயில்வே நிலையங்களில் உள்ள கவுண்டர்களிலும் தட்கல் டிக்கெட் பெறுவதற்கு ஆதார் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கை டிக்கெட் முறைகேடுகளை தடுக்கவும் பயணிகளுக்கு நியாயமான முறையில் டிக்கெட் கிடைக்க செய்யவும் மேற்கொள்ளப்படுகிறது. IRCTC தரவுகளின்படி தற்போது 13 கோடிக்கும் மேற்பட்ட பயணிகள் கணக்குகளில் 1,20,00,000 கணக்குகள் மட்டுமே ஆதார் மூலம் சரிபார்க்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள கணக்குகளுக்கு விரைவில் ஆதார் சரிபார்ப்பு செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. முறைகேடு சந்தேகிக்கப்படும் கணக்குகள் முடக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறைகள் பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் நியாயமான டிக்கெட் முன்பதிவு அனுபவத்தை வழங்கும் நோக்கத்துடன் அமல்படுத்தப்படுகின்றன.